நமக்கு டைம் இல்ல. ஃபேஸ் ஸ்கேன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹெட் மாஸ்டர் இருக்க ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் செப்பரேட் பண்ணு. குவிக். அவுட். சரிங்க. எல்லாம் ஒண்ணா வாய் மூடி சும்மா இருக்க வாடா. அபி வரேன். அவர் கூப்பிட்டாதான் நம்ம போடுமா. போலாம் வாடா. யா கமிங். இத பாரு. வாட்? ஜூம் பண்ணு. என்னடா என்ன இவனை ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஒண்ணும் புரியலையா? யார் இவன்? இவர் பேர் ராகவன். பக்கத்து சிட்டில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வா. ஓகே. ராகவராவன்றது நீங்க தானே? நான் தான். நீங்க யாரு? ருத்ரவரம் எஸ்ஐ. வணக்கம் சார். அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் சார் இது. தெரியும். உங்களுக்கு ஹெட் மாஸ்டர் எப்படி தெரியும்? ஹெட் மாஸ்டர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் சார். என்ன இங்க வேலையில வச்சதும் அவர் தான் சார். அது மட்டும் இல்ல, என் பசங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுத்தாரு. என் பெரிய பொண்ணுக்கு கூடவே இருந்து போன டிசம்பர் மாசம் கல்யாணத்தையும் நடத்தி வச்சாரு சார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் எங்க எல்லார் வாழ்க்கையும் மாத்திட்டாரு சார். அதனால தான் அடிக்கடி நான் அவரை போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். ஓ, அந்த மாதிரி ஆளுக்கு இப்படி நடந்திருக்குன்னா ரொம்ப கவலையா இருக்கு சார். நீங்க லாஸ்டா அவரை எப்ப சந்திச்சீங்க? ஆகஸ்ட் 15 சார். அவர் உங்களுக்கு ஏதாவது கவர் கொடுத்தாரா? கவரா? இந்த கவர். என் பொண்ணு டெலிவரிக்கு கவர் கொடுத்து கொஞ்சம் காசும் கொடுத்தாரு சார். எனக்கு மட்டும் இல்ல சார், அவர் நிறைய பேருக்கு இப்படிதான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகே, ஏதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார். இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்க ஊருக்கு வர வேண்டியிருக்கும். வரேன் சார். கூப்பிடுறேன். வாங்க சார். பரவாயில்ல, நீங்க இங்கே இருங்க. Beam! Take all his belongings. இங்க என்ன நடக்குது? இவங்க போன ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. மற்ற டீடைல்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஹவாலா நடந்துகிட்டு இருக்கு இங்க. கார் நம்பரை பொறுத்து ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்குள்ள பணம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பில்டிங்ல எவ்வளவு பணம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3000 கோடி இருக்கும். 3000 கோடியா? ஹெட் மாஸ்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது எனக்கு தெரியாது சார். சார், பாம் சார். போயிடுங்க போயிடுங்க. யாரா நீ? கோடிக்கணக்கான ஹவாலா மணி, உனக்காக வேலை செய்யற ஆட்கள், ஒரு ஸ்விட்ச் அழுத்தின உடனே வெடிக்கிறதுக்கு பாம். என்ன பிளான் பண்ணிருக்க? யாருன்னு சொல்லு. டெரரிஸ்டா, மாஃபியாவா, மாவோயிஸ்டா? இந்த நாட்டை என்ன பண்ணலான் இருக்க? யுத்தம். I rule the world. நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். யாராலையும் தடுக்க முடியாது. இங்க உயிருக்கு மதிப்பில்ல. நீ சொல்ற மக்களை பத்தி யோசிக்க டைமும் என்கிட்ட இல்ல. இது என்னோட வியூகம். நானே உருவாக்குன என்னோட பத்ம வியூகம். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடுவாங்க. அதுல ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். அது நானா தான் இருக்கணும். அது நான் தான். அபே, வேட்டையாடுற சிங்கங்கள், கடிக்கிற பாம்புகள்,
வாக்கு கொடுக்கிற ஓநாய்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதையெல்லாம் உன்னால எதிர்கொள்ள முடியாது. போயிடு, எங்கேயாவது தூரமா போயிடு. எங்க போக போறேன் பார்க்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீ யாருன்னு தான் யோசிச்சுட்டு இருந்த. இனிமே உன்ன மாதிரியே யோசிக்க போறேன். நீ யாரு, உனக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு மொத்தமா தெரிஞ்சுக்கிற. நீ சொன்ன அந்த சிங்கங்கள், பாம்புகள், ஓநாய்கள் எல்லாரையும் கொன்னு பத்ம வியூகத்துல வெற்றிகரமா வெளியில வர. இது அபிமன்யுவோட வெற்றின்னு ஓவாயிலேயே நான் சொல்ல வைக்கிறேன். அனுபவம் உள்ளவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும். கொஞ்ச நாள் நீ என் கூட இருந்ததுனால நான் சொல்றேன். வேணாம், எவ்வளவு தூரம் அடம் பிடிக்கிறது தப்பு. அடம் பிடிக்கிறவன் ராஜாவோட பேச்சையே கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ராஜாவே அடம் பிடிச்சா எப்படி இருக்கணும்? வெயிட் அண்ட் சீ. என்ன ஹலோ? பயம், உன் கண்ணுல பயம் நல்லா இருக்கு அபி. அது நான் தான். டேடி உன்கிட்ட தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்லனா இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உன் பொண்டாட்டி கூட இப்ப கோயிலுக்கு போயிருக்காலாம். ஓ டைம் இல்ல அபி. ராஜாராம், போன் எடுங்க ராஜாராம். ராஜாராம், மேடம் மேடம் நீங்க போங்க மேடம். மேடம் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
ராஜாராம் நீங்க எடுத்துக்கிட்ட கேஸ்ல நான் உங்க கூட இருந்ததை நினைச்சா பெருமையா இருக்கு சார். நீங்க ஜெயிப்பீங்க சார், நிச்சயம் ஜெயிப்பீங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ஏய், ராஜாராம் 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 என்னடா அழுதுகிட்டு இருக்கியா? உன்னோட ஒய்ஃபை தான்டா கொன்னு இருக்கணும். நான் தான் போனா போட்டுன்னு விட்டுட்டேன். மரியாதையா டேடியை ஒப்படைச்சிரு, இல்லைன்னா அடுத்து யாருன்னா உன் ஒய்ஃப் தான். ராஜாராம கொன்னுட்டலடா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஊ மேலதான் எனக்கு ரொம்ப டவுட். எங்களோட நீ நல்லா தான் விளையாடின. குட் ஜாப். டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். கிவ் மீ யுவர் ஃபோன். ஆமா, நீ டீல் எவ்வளவுக்கு பேசியிருக்க? உன் கூட சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வேற யாரெல்லாம் இருக்கா? ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலை எஸ்கேப் பண்ண வைக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம்னு தெரியாதா? எங்கடா இருக்கான் வசீம் பாய்? வாட்ஸ் த கேம் பிளான்? போன் அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. இப்பவாவது டாடி எங்க இருக்காருன்னு சொல்லு. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கோ. ராஜமந்திரி ஹாஸ்பிட்டல் ரோட், சக்கரவர்த்தி தியேட்டர்னு கேட்டா எவனா இருந்தா சொல்லுவான். வெளியில நோ என்ட்ரி போர்டு இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாத, நேரா உள்ள வா. சினிமா ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரமாச்சு. 5 நிமிஷத்துல வந்தா உன் டாடி உனக்கு அடைப்பான். அப்படி வரல உனக்கு என்னைக்குமே கிடைக்க மாட்டான். What the hell? அட்ரஸ் எதுக்காக நீ சொன்ன? Wait and see. Lights off, red alert. It's time to put in work better now before I get put in the dirt. Another sucker just got his feelings hurt. Tried this without exposing sunburn. Lights off, red alert. It's time to put in work better now before I get put in the dirt. Another sucker just got his feelings hurt. Tried this without exposing sunburn. மறுபடியும் எங்கடா போயிட்டான் அபிமன்யு? போதும்டா அபி, இது வரைக்கும் நீ பண்ணதே போதும். நிறுத்திடு. இப்போ உன்னோட லைஃப் ஒன்று மட்டும் கிடையாது, உன் பின்னாடி உன் ஒய்ஃபும் இருக்கா. அவளை பத்தியும் நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு வேலையை விட்டுரு. இந்த கேஸை என்ஐஏக்கே விட்டுறா, அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்க முடியாதுடா. உன்னோட ஈகோவை ஹர்ட் பண்றதுக்காக நாங்க இப்படி பேசலடா. நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. இவனுக்கு நீயா சொல்லு சசி, கேஸை என்ஐஏக்கு விட்டுற சொல்லி. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த கேஸ விட்டுறலாமா வேணாமான்னு தானே? விட்டுருங்க. நீங்க இந்த கேஸை எடுத்ததுல இருந்து நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இந்த கேஸை நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கறத விட உங்களுக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. சாவுக்கு போராடிட்டு இருந்த ராஜாராம பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பயமா இருந்துச்சு. ஏதோ ஒரு நாள் உங்களையும் அந்த மாதிரினா இல்ல இல்ல. ஆனா ராஜாராம் அவர் சாக போறாருங்கிற கவலையை விட நீங்க ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை மட்டும் அவர் மனசுல கடைசி வரைக்கும் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்துச்சு. உங்க கான்ஸ்டபிளே உங்களை அந்த அளவுக்கு நம்பினப்போ உங்களோட வைஃப் நான் இந்த கேஸ விட்டுற சொல்லி எப்படி நான் சொல்வேன்? பெருசா என்ன ஆக போகுது? தோத்து போயிடுவீங்களா இல்ல செத்து போயிடுவீங்களா? பரவாயில்லைங்க, இதுக்கெல்லாம் பயந்து ஓடி போறதை விட சாவறதே பரவாயில்ல. இந்த கேஸ நீங்க விட்டுறாதீங்க. சசி சொல்ற போது தான் புரியுதுடா நாங்க எவ்வளவு செல்ஃபிஷா யோசிச்சோன்னு. உன் கூட நாங்க இருப்போம், போடா. ஒரு நிமிஷம். கைய காட்டுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல. உன்னை அப்பவே கொன்னுலான்னு பார்த்தேன். டேடி உன்கிட்ட இருக்கிறாருன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்க. நாங்க யாருன்னு தெரியுமா? அண்டர்வேர்ல்ட்னா என்னன்னு தெரியுமா? எங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமா? கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள உலகத்துல இருக்கிற மேப்ல எந்த நாடும் இல்லாம பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எங்களோடவே விளையாடுறியா? சொல்லு, டேடி எங்க? சொல்றியா இல்ல சாக போறியா? இப்ப நான் போகலனா, உங்க டாடியை கூட்டிட்டு வரலனா, ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ என்ன கொன்னுடுவல. என் வைஃப் அப்புறம் விதவை ஆயிடுவா. ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க. என் வாழ்க்கையே போயிடும். இருந்தாலும் என்னோட ஒவ்வொரு நாடி நரம்பலையும் இந்த நாட்டுக்காக செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஃபீலிங் என்ன பிரதர்? என்ன இல்லை இந்த நாட்டுல, இந்த காத்துல, இந்த தண்ணில. எனக்கு தெரிஞ்சு இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் செஞ்ச ஒவ்வொருத்தங்களும் இந்த நிமிஷத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. பயந்தவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. எதிர்த்து போராடினவங்க சரித்திரத்துல இடம் பிடிச்சாங்க. எனக்கு இருக்கிற இந்த நிமிஷத்துல நானும் போராடுவேன், சண்டை போடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். அபிமன்யு, how is Abhimanyu, doctor? டோன்ட் வெரி, அவருக்கு ஒன்றும் இல்லை. Sure. Thank you. Meenakshi? Yes, sir. Where is Abhimanyu? He's in ICU, sir. Okay. This is his case file, Let's sir. go. Okay, sir. What's happening? Why do we have to believe this Abhimanyu? Meenakshi Nair, இதை பத்தி நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிற வரைக்கும் இன்டர்போல் cannot proceed for that. இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது நாம ப்ரூஃபை காட்டியாகணும். Sir, please come with me. ஓகே.
Wasim Bhai, the most wanted international criminal. யா இவன் எப்படி இங்க? இட்ஸ் நாட் சேஃப். டோன்ட் வரி சார், இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நமக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட உள்ள நுழையாது. சார், இப்போவாவது இந்த கேஸை சீரியஸா எடுத்துக்கலாமா? எஸ், நான் இப்போவே ஹையர் அஃபீஷியல் கூட பேசுறேன். அவங்க ஒத்துக்கலன்னா நான் பிஎம் கிட்டே பேசுறேன். நாளைக்கு மார்னிங்குள்ள இந்த விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். எஸ் சார். I will take care of all the international operations. All the best. தேங்க் யூ. Take care. Send an official letter to NIA. I will proceed further and talk to all president and prime ministers of all the countries. As soon as possible, I arrange it.